என்னடா தம்பி ஏன் ஊரு தாங்கல நான் 10 நாள் ஆட்டோ ஆடி வீட்டுக்கு போனேன். சரி வீட்டுக்கு போடி என் பண்ணாடி சொன்னேன். ஏண்டி நான் 10 நாள் ஆடி ஊர் சாப்பாடு சாப்பிட்டேன். அதனால இருக்கிற மாவுல தோசை சுடுறேன். தோசை சுடு. ஏன்னா ஊர்ல போனா அங்க போறான் சாப்பாடு கறி மீன் வாங்கி போடுறாங்க. சரி இருக்கிற மாவு சாதமே வச்சு போடுறாங்க. தினமும் சோறே சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால இருக்கிற மாவுல தோசை சுட்டு வைடி. நான் கடைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு போனேன். இருக்கிற மாவுல மொத்தத்திலயும் இருக்கிற எவ்வளவு மாவுக்குதோ தோசை சுட்டு வை. எங்க இருக்கிறீங்க சொல்லு. ரைட் தான் 3 தோசை சுட்டு வைன்னு நீ கடைக்கு போயிட்ட. ஆமா சரி போயிட்டு வந்து 2 கோட்டர் வாங்கினேன். சரி எடுத்து அடிச்சேன். அடிப்பாங்க நான் அடிச்சேன். ரைட் அடிச்சு என் பொண்டாடி பார்த்து தோசை போடுறேன்னா ஒரு தோசை போட்டான். ஒரு தோசை போட்டான். சரி போட்ட உடனே எத்தனை தோசை சுட்டு கேட்டான். இருக்கிற மாவுல 3 தோசை தான் சுட்டேன்னா. ஓ நீ நான் போய் வரதுக்குள்ள தோசை சுட்டு வச்சிருன்னு சொன்னோன்னே சுட்டு வச்சிட்டான். 3 மொத்தமாவே 3 ஊத்தி 3 தோசை தான் 3 தோசை சுட்டான். சரி பொண்டாட்டி 3 தோசை தான் ஊத்துச்சு. ஆமா நம்ம பொண்டாட்டினா நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு. அதான் 3 தோசை ஊத்தி வச்சாச்சு. சரி தோசை போடுறேன்னா எனக்கு ஒரு தோசை போட்டா அவளுக்கு 2 தோசை போட்டு விட்டான். ஓ அப்படியே தட்டி எடுத்து வச்சதும் உனக்கு ஒரு தோசை போட்டாச்சு. உன் பொண்டாட்டி 2 தோசை போட்டுச்சு. ரைட் அப்படி போட்டோன்னே உனக்கு மட்டும் 2 தோசை எனக்கு ஒரு தோசை எனக்கு வேறு 2 தோசை. அதானே போய் சம்பாரிச்சு பணம் ராவுல கஷ்டப்பட்டு ராவல்ல கத்தி நான் சம்பாரிச்ச தந்து அச்சு மூட்டையா வீட்டுல எடுத்து அனுக்குறேன். எனக்கு ஒரு தோசை உனக்கு 2 தோசையா? வீட்டுல உட்காந்து சாப்பாடு ஆகுறதுனால உனக்கு வேலை. உனக்கு 2 தோசை எனக்கு ஒரு தோசையா? வயிறு எனக்கு 2 தோசை வயிறு அதெல்லாம் முடியாது. எனக்கு 2 உனக்கு 1 தான். ஆனா வீட்டுல கொடுக்கலான்னு தன்மை விட்டு கொடுக்குற தன்மை பார்த்தா ஆனா விட்டு கொடுக்கலாம் நீ நினைக்கிற. ஆனா உள்ள போகிறான 2 கோட்டரு அது விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அவன் விட மாட்டான். சரி நான் என் பொண்ணாடி வாக்குவாதம் அடிக்கிறேன். உனக்கு 2 எனக்கு 1 எனக்கு 2 உனக்கு 1 அப்படி சண்டை அடிக்கிறீங்க. சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் கம்முன்னு பாய் போடுவான். யாரு முதல் ஏஞ்சி பேசுறாங்களோ ஓய் நம்ம 2 பேரும் பாய் போட்டு படுப்போம். யாரு ஏஞ்சி முதல்ல ஊங்கொட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை ஊங்கொட்டாத படுத்துக்கிறாங்க பாரு அவங்களுக்கு 2 தோசை. அப்படி நானும் பாய் போட்டு மாறியா இது உனக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு நடக்கிற ஒரு வீதம். அருமையா பேசுற நம்ம பொண்டாட்டியா பாய் போட்டு படுத்து பாரு. படுத்த உடனே பையா என் பொண்டாட்டி ஏஞ்சிட்டு போலாம் நானும் கம்முனே இருக்கிறேன். அவளும் ஏஞ்சிருக்க மாட்டான். ஊங்கொட்ட நம்ம 2 அவ ஊங்கொட்டு உன் பொண்டாட்டி ஊங்கொட்டினா உனக்கு 2 தோசை. ஆனா நீ ஊங்கொட்டிட்டா உன் பொண்டாட்டிக்கு 2 அப்படி படுத்த மாடுறா பையா. 3 நாளா படுத்தபடியே இருக்கா பையா. ஏண்டா நீ ஏஞ்சி ஏன் நம்ம இருக்கிறது சாப்பிடும் சொல்றது ஒரு தோசை தானே கிடைக்கும். ஓ அதால நீ வைரமா பத்துங்கிற வைகாரமா பொம்பளைக்கு ஆம்பளை மாதிரி தான் படுத்த. அப்படி 3 நாளா படுத்தபடியா கிடைக்கிறாங்க. எங்க ஊரு தர்மகாத்தா தலைவர் கவுன்சிலர் எல்லாம் பாக்குறாங்க. ஓ எதிர் வீட்டுக்காரன் பார்த்தா என்ன கதை மட்டும் ஒரு வச்சு விட்டுக்குது. 3 நாளா ஆளக்கானா என்னதான் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா நாங்க 2 பேரும் படுத்த படிக்க பாத்துட்டு சும்மா அசையில ஏண்டா ஊங்க அசைஞ்சாலும் ஊங்க ஓட்டினாலும் ஒரு தோசை கிடைக்குமே. அதனாலதான் நீ அப்படியே கண்ணை பாக்குற கூடிக்கிறேன். அங்க எங்க ஊர் தலைவர் நாட்டாமக்காரன் எல்லாம் பாக்குறாங்க. இவங்க யாரு ஆம்பளை படி செத்து கிடக்குது. ஆம்பளை முன்னாடி ஏதோ இந்த தோசை ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வயிறு கெட்டு போய் ஏதோ தகராறு பட்டு ஏதோ குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. ஏதோ டமரா குடிச்சாங்களோ இல்ல மருந்து குடிச்சாங்களோ. டமராவா ஏதோ செத்து போய் கிடைக்கிறாங்க. ஏதோ எது குடிச்சாங்களோ செத்துட்டாங்க 2 பேரும். அப்படியே கிடைக்கிறாங்க 3 நாள் ஆள காணாம அப்படின்னு இவங்க பாட கட்டுறாங்க. அப்ப சொல்றது நாங்க 2 பேரும் சாவல உயிரோட தான் இருக்கணும். அப்ப சொல்றது ஒரு தோசை கிடைக்கும் மேடம். செத்ததான் உனக்கு தூக்கிட்டு போட்டு கால் கட்டி கை கட்டி வாய் கட்டி போட்டு பாடு வச்சாங்க. தேங்காய் உடைச்சு கல்புரை ஏற்றி வச்சுட்டாங்க. ஒரே பாடுதான் கட்டினாங்க. ஓஹோ அப்படியா? ஆனா அப்பனால சொல்றது ஒரு தோசை கிடைக்குமாடா? ஏன்னா நான் இந்த சாமானத்தையா உயிராதே இருக்கிறோம். ஏன்னா பாட கட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கடா ஒரு தோசை கிடைக்குமாடா? ஓ 2 தோசை வயிறாதோட கிடைக்கிறேன். ஓ அந்த 2 கிடைக்கணும் அப்படின்னு ஒரே பாடைய கட்டி என் பொண்டாட்டி
அண்ணி படுக்க போட்டாங்க போட்டு தூக்கிட்டு போனாங்க சுடுகாட்டுக்கு அப்படியே சும்மா அந்த மாதிரி அந்த பாடை கட்டி தூக்கி அப்ப அந்த பணத்தை போட்டு ஒண்ணு போட்டு வதிறாங்க நாடா போட்டு கட்டுறாங்க ஆம்பளை கட்டுறாங்கடா அந்த கவுரு போட்டு நாடா போட்டு கட்டுறாங்க அந்த நெத்திக்கு நேரம் நாடா வரும்போது அப்பனாலும் சொல்றது ஒரு தோசை கிடைக்குமாடா தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் அந்த பாடை திருப்புறாங்க நடுக்கட்டான திருப்புறாங்க திருப்புறவன திருப்பி போய் பாடை கீழே வைக்கிறாங்க ஓ நடுக்கட்டால ஒண்ணா அந்த இடம் கல்பனை எடுத்து நடுக்கட்டால ஒண்ணு திருப்புறாங்க அப்பதான் நீ ஊரை பாக்குற ஊட்டெல்லாம் பாக்குற அப்பனாலும் சொல்ல வேண்டியதுதானே நான் உயிராக்குறேன் ஏடா ஒரு தோசை கிடைக்குமாடா அதான் 2 தோசை சாப்பிடணும் ஒரே முடிவுல என் பொட்டாட்டி கம்முன்னு இருக்காடா அவளும் ஊ கொட்டடா அப்ப நான் மட்டும் ஊ கொட்டலாமா அப்படின்னு பாடி கீழே இறங்குறாங்க இறக்கி அம்மா அகலத்துக்கு ஏறிமேட சோமா ஓ ஒயர புறக்கா அப்படியே கட்ட அடி வச்சுக்கிறாங்க கட்ட அடிக்கிட்டு அது மேல எருமுட்டை ஒரு 3 மூட்டை வச்சுக்கிறாங்க உங்களை 2 பேரும் வச்சு அப்புறம் மூட அப்பெல்லாம் எனக்கு அல்ல ஆகுது எரிக்குதான் போற மனசுல நினைச்சுக்கிறேன் நீ தான் அப்படிதான் பார்த்து சுடுகாட்டு திரும்பி பார்க்கும் போது நீ சொல்ல வேண்டியதுதான் ஏழாடா உயிரா தான் எங்கடா ஒரு தோசை கிடைக்குமாடா 2 தோசைக்காக நீ போற என்ன எங்க 2 பேரும் தூக்கி அந்த கட்டை மேல வச்சாங்க வச்சு போட்டு மூடுறாங்க எருமடி போட்டு அடிக்கி மூடுறாங்க வைக்கல தூவுறாங்க ஏன் அப்பனாலும் சொல்றது என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கடா நான் உயிராக்குறேன்னு எங்கடா ஒரு தோசை கிடைக்குமாடா ஆமாண்டா இந்த மாதிரி திரும்பாதா நீ இந்த கதை சொல்லுவோம் தங்கு ஊதும் கட்டாக்குதா நேரம் கிட்டதான் இருக்கு உனக்கு அப்படி மூடி வச்சோன்னா அப்ப சொல்றானுவன் கீச்சு வச்சுட்டானுவன் கீச்சு வைக்க போறதுக்கு முன்னாடி சொல்றானுவன் கவுன்சிலர் நாட்டாம தலைவர் எல்லாம் பேசுறாங்க 3 பேர் பேசுறாங்க ஏய் இந்த வீடு வீட்டுல யாருமே இல்ல அவங்க 2 பேரும் தான் செத்துட்டாங்களே இனிமேட்டு வீட்டு நம்ம தான் பாத்துக்கணும் அப்படி வீட்டை பங்கு பிரிக்கிறானுவா ஒரு வீடு ஒரு கரல் மாடு தோட்டம் வேற இருக்குது இது 3 இருக்குது 3 ஆளு ஒரு இடமா பிரிச்சாங்க உங்களை எந்த புதைக்கிட்டு வந்த ஜனம் போற பேரும் முடிக்கிட்டாங்க வந்தீங்க போங்க உங்க 2 பேரும் வேவத்துக்கு லேட் ஆகும் ஆமா நாங்க பாத்துட்டு வரோம் நல்லா வேவடிச்சு சாம்பல் ஆகிட்டு உள்ள வரோம் அப்படி ஊரெல்லாம் தொட்டுறாங்க இவங்க 3 பேர் தான் இருக்கிறானுவ இவங்க 3 பேர் தான்றானுவ கெட்டிக்காரனுக்கு வீடு ஒண்ணு கரல் மாடு ஒண்ணு பின்ன தோட்டம் ஒண்ணு அப்படின்னு தலைவர் வந்து தோட்டம் எடுத்துக்கிறாரு கவுன்சிலர் வந்து வீடு எடுத்துக்கிறாரு இங்க தோட்டி தான் பாரு அவன் வந்து நான் கரல் மாடு எடுத்துக்கிறேன் அப்படி 3 பேரும் பிளான் பண்றானுவ பங்கு பிடிச்சிட்டாங்க பங்கு பிடிச்சு 10 குச்சி கீச்சு வைக்கிறானுவ வச்சு எரிஞ்சுக்கிட்டே வருது இந்த முடிக்கிட்டு வந்த உடனே பாரு என் பொண்டாட்டியா உனக்கு 2 எனக்கு 1 உனக்கு 2 எனக்கு 1 2 பேரும் ஏற்றி பாரு முடிச்சாங்க ஓட்ட 3 பேரும் இவங்க ஏதோ செத்தவங்க பேய வந்துக்கிறாங்க இவங்க வந்து நம்மள 3 பேரையும் பங்கு பிரிக்கிறாங்க உனக்கு 1 உனக்கு 2 நம்ம 3 பேரை மாட்டிக்கிறாரு ஓடுறாங்க ஊர் பக்கம் அப்படி ஓடுறியா அப்ப வீட்டுல போய் சுவாசிய பார்த்தா சும்மா அகலத்துக்கிட்ட பையா உயரம் காலா பூத்து அப்படியே போய் போய் கிடக்குது சுவாசிங்க அடியில ஒன்றும் அடியில இந்த பாயா போன தண்ணி பண்ண வேலை பாட்டில் பண்ண வேலை அதனாலதான் என் தாய் மாறல தந்தை மாறலையே அப்புறம் சாப்பிட்டீங்களா இல்லையா எங்கடா அப்புறம் தோசை கடையில ஒண்ணு கடையில வீணா போச்சு அப்புறம் நானும் என் பொண்டாட்டி மாவாட்டணும்
இப்பதான் இருந்து சாப்பிட்டு வர போகிறோம். இருந்து சாப்பிட போய்கிறான். ஆமா, அதுக்குதான் போய்கிறான். ஓஹோ, விருந்தாளி போனல, அதெல்லாம் இருந்து சாப்பிட்டு வர போகிறோம். இருந்து சாப்பிட்டே வந்து பொறுமையா சாப்பிட்டு வரட்டும். ஏன்னா அக்கம் பக்கம் கூட இருக்கலாம். அதெல்லாம் இருந்து சாப்பிட்டு வர டிரைவர் கேட்டு போய்கிறான் பாரு. சரி வாடா சீக்கிரம். மனோ, அது பாட்டு வீடு சபையை பார்த்தினியா? எப்படிப்பட்ட சபை? லட்சுமி எதனால் கூடப்பட்ட சபை? அந்த அம்மா மஞ்சுளா அம்மா இருந்தது முன்னிட்டு ஓஹோ கூடப்பட்ட சபை. மஞ்சுளா அம்மா ஏன்னா சாலோபதி சேர வேண்டும். சாலோப சாரூப சாமிப சாய்த்து சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று அதனால் இந்த நிலத்தை உலா கூட்டு வச்சிருக்காங்க. அப்படி அவருடைய பாத்திருக்கும், இன்னும் கலைமாமணி விருப்பத்த சகரையா பாத்திருக்கும், கிருஷ்ணையா பாத்திருக்கும், அவருடைய குழுவினருக்கும், இன்னும் தங்களுக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம் சொல்லி விளக்கம் விவரம்.
மனோ எப்படி விளக்கம்? பேருனா மனோ எப்படி விளக்கம்? விளக்கம் விவரமா புரிஞ்சு விட்டது. நாகக்கண்ணி 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 நாகக்கண்ணி. ஆமாப்பா மனோ நாகராஜத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் குமார்த்தி என்னுடைய பெயரோ நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாகக்கண்ணி. அப்பா ஏன்னா எனக்கு எப்படியா பட திருமணம் தெரியுமா? எப்படி? ஆமா மனோ இல்ல எப்பேற்பட்ட திருமணம்? ஆமா ஏன்னா தினந்தோறும் குளக்கரைக்கு சென்று ஸ்நானபானம் செய்வது வழக்கம். ஆமாண்டா. அப்படி குளிக்கின்ற நேரத்தில் அழகான ஒரு ஆண் உருவம். ஓஹோ ஆமாண்டா. அந்த குளிக்கின்ற குளத்தில் அழகான ஒரு ஆண் உருவம் தெரிந்தது. அப்பா அவரை பார்த்த உடனே என்னுடைய மனமாகப்பட்டது அங்கே கவர்ந்து ஆமாண்டா அவர் அப்படியே ஈர்த்துக் கொண்டு எங்க நாட்டுக்கு வந்து விட்டார். அப்ப தண்ணி உள்ளே வந்தீங்க. தண்ணி உள்ளே இருவரும் காதல் செய்து எல்லா இடமும் காதல் இப்ப தண்ணி உள்ளே காதல் பண்ணியா? பேடிங்க தண்ணி உள்ளே காதல் பண்ணும்போது கரையில பண்ண மாட்டாங்க, ஏரியில பண்ண மாட்டாங்க, எங்கேயும் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆமாப்பா ஏரி உள்ள கல்யாணம். சரி அவரை ஈர்த்துக் கொண்டு வந்து எங்க நாட்டுல அழகா திருமணம் செய்தோம். ஆமாண்டா எங்க நாட்டுல வெளிச்சம் என்பது எந்த ஒரு 24 மணி நேரமும் இருட்டு என்பதே கிடையாது. ஐயா இந்த மாதிரி வெளிச்சம் எந்த நேரமும் வெளிச்சமே 24 மணி நேரமும் வெளிச்சம் தான். வெளிச்சமே எப்படி அந்த வேலை செய்யறது? ஏண்டா தம்பி அதுவும் நடக்கிற நேரத்துல கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த மாதிரி வெளிச்சம் வந்தா எப்படி? அப்படி இழுத்துக் கொண்டு வந்து அப்படி அவர் இழுத்துக் கொண்டு வந்து ஏன்னா ஆறார் அழகமன்னன் ஆமா அத்திர பெருமான் 5 ராஜாக்கள் நடுப்பிறந்தோம் அவரை இழுத்துக் கொண்டு வந்து எங்க நாட்டுல திருமணம் செய்து வைத்து அவரும் நானும் கொண்டி குழாவி அழகான ஒரு ஆண் பிள்ளை பெற்றிருக்கோம். அப்படி போல அதே அப்பா புள்ள வந்துச்சா? அதான் ஒரு 20 நாளா ஒரு மாதிரி. ஆமாப்பா அப்படி அழகான ஒரு ஆண் பிள்ளை எதிரோம் படைத்தவன். அப்படி எதிரோம் படைத்த அவன் பெயரோ நல்லரவான் 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 நல்லரவான். ஏமா உன் பையன் நல்லா உயிராக்கிறா செத்துட்டானா? மனோ அடடா மனோ இவ்வளோ நேரம் சந்தோஷமா மாட்ட பேசிருந்த மனோ. ஐயோ நான் ஒண்ணு தப்பா கேள்வி நல்லா விளையாடுகிறனா இல்ல என்ன செத்துட்டான் இருக்கிறானா? மனோ அழகான ஒரு ஆண் பிள்ளைய ரத்தத்தை எடுத்தேனே தவிர அப்பா அவனுக்கு நேர்ந்த கொடுமை இருக்கின்றது. என்ன பண்ணாங்க உங்க புள்ளையா? மனோ என்ன பண்ணாலும் கேட்டு பாவம். மனோ ஐயா அப்பா மகனே அப்பா மகனே மகனே நான் பெற்றெடுத்த என் மகனே எனக்கு கொல்லுவே பேர் என்று நினைத்தேன் அப்பா. மகனே எனக்கு பெத்த
10 மாசம் 300 நாள் சுமந்து உன்னை ஆராட்டி சீராட்டி எனக்கு கொல்லியை பேர் என்று உன்னை வளர்த்தேன் அப்பா. வளர்த்து வந்தோம் மகனே. அப்பா, இந்த 18, 18 சண்டை ஏற்படுத்தி அந்த 8ஆம் நாளிலே என்னுடைய மகனாகிய அரவப்பாரனை கொன்று விட்டார்கள் அப்பா. அப்பா என்ன அழுது கொண்டு இருந்தால் ஆமா பரவ போறாங்க அப்பா. கசவகர் போலாம் அப்பா ஐயா அந்தி மல்லி அடிக்கும் மல்லி அங்கத்தில புட்டு மல்லியா அங்கத்தில புட்டாத நீ ஒரு அத்தில புத்திரந்தா ஒன்ன கையறு பறிப்பாங்க மகனே ஒரு கைவி சேகம் செய்வாங்கடோ. அப்பா மகனே ஐயா குண்டு மல்லி கொடகு மல்லி நான் கொடலில புத்த மல்லிய என் கொடலில புத்தாத நீ ஒரு குளத்தில புத்திருந்தா ஐயா குருக்கள் பறிப்பாங்க உனக்கு குரு பூஜை செய்வாங்கடோ. மகனே அரவப்பாளா உன்னை அன்போடு ஆசையோடு வளர்த்தப்பா. இந்த உலகத்துக்கு வளர்த்து உன்னை தெரியாத அங்க வந்து தெரியாத மகனே. கண்ணு அரவப்பாளா எனக்கு கொல்லிய பேரு நினைத்தேன் அப்பா. அப்பா மகனே ஐவாதேமா பூபதி அம்மா பூபதி ஏமா என்ன அப்பா ஆண்டாண்டு மயிலாலும் மாண்டாண்டு மீண்டும் கிடையாது. ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் கூட அப்பா 18 நாள் பாரத போர் முடித்து ஆமாப்பா எங்களுடைய வீட்டுக்காரெல்லாம் அவரவருடைய பதவியில் இருக்கின்றார்கள். நீதியமைச்சர் மூத்தார் இருக்கக்கூடிய தர்மராஜ் முதலமைச்சர் இருக்கின்றார். ஆமாண்டா எங்களுடைய வீட்டுக்காரர் நிதியமைச்சர் இருக்கின்றார். நாட்டுக்கு இப்ப எந்த குறைபாடு இல்லாமல் 31 நாளாவது 31 நாள் ஆகுது. ஆனா அப்பா ஏன்னா இந்த தினத்தில் தங்கச்சி இருக்கின்ற சுபத்திரை பார்த்து அவளும் நானும் ஒரு ஆறுதலாக பேச வேண்டும். ஆறுதலா பேசுறேன். ஆமாண்டா அவருடைய பார்க் இருக்குது அந்த காலிகிராம் எங்க அக்கா எங்க அக்கா நாங்க கண்ணி எப்படி தேம்பி முடியாது பேரா என்ன பேரு சின்ன பாப்பா சின்ன பாப்பா வண்டியா நீ சின்ன பாப்பா நாடி பாப்பா காய் விற்கிறேன் பேரு சின்ன பாப்பா அக்கா மஞ்சுளா அம்மாவுடைய சின்னம்மாவா சின்னம்மாவா பல்லவரம் தானே பல்லாவரத்தை சேர்ந்த பேர் மாத்தி விடுறாரு பல்லாவரத்துக்கு போயிட்டோம் பல்லவ நகர். நான் அங்க வரும்போது பல்லாவரம் எப்படி போறதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. பல்லவ நகர் பல்லவ நகரை சேர்ந்த அந்த மஞ்சுளா அம்மாவுடைய சின்ன பாப்பா அந்த அம்மாவுக்கு சின்ன பாப்பா பாட்டியா ரைட் சின்ன பாப்பா எவ்வளவு கொடுத்துறா சின்ன பாப்பா அவர்கள் 50 ரூபாய் வாய் வழங்கி இருக்கின்றது. அவங்க கொடுத்து 5 லட்சமா சேர வேண்டும். மந்திராமா சொர்க்கம் சேர வேண்டும் என்று வேண்டுகிறோம். உட்கார் பாட்டி வயசு சரியப்பா. எங்க அக்கா நாகக்கணி இருந்தா நான் தங்கச்சி வந்து நாகக்கணிடா நாகக்கணியம்மா பாக்குறப்போ உட்கார் ஸ்டாண்ட் போட்டு பாருல இருப்ப உட்காரு பாட்டியா. எங்க அக்கா இருக்காங்களா? எப்படிதான் இருக்காங்க?
எங்க அக்கா சூப்பரு ஏய் என்னடா தம்பி போடா நீ போய் பாரு நான் பாக்குறேன் போடா அக்கா அக்கா சுபத்ரா அப்பா சொல்லுவாடி கண்ணே சொல்லுங்க அந்த வாசனை அருள் பெற்று வாய்ந்திருப்பாங்க இது நிறுத்தில் வீட்டுக்கார் வரும்படி உத்தரவு சரி போகலாமே அதனால் போகலாமா அடி வாரு கண்ணே வாரு சீக்கிரமா நாங்க சுபத்திரை ஆகானே வந்து சொல்ல அண்ணன் நான் இருக்கும் போது என்ன அவட்ட போய் கடாமடான்னு போற மாமா அவளை பத்தியாடா இது ஏமாந்த இருக்கு நாங்க அவள் ஏமாத்தாங்க தம்பி எதுக்காக ஒருபடி கட்டுவாய் தம்பி பங்காளிக்கு நமக்கு விடக்கூடாத ஏற்பட்டு ஜனங்கள் எல்லாம் படித்து இலோகப்பனை முடியிட்டு விட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கோம் அல்லவா நானும் பாஞ்சாலி சிம்மாசனத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தம்பி அர்ஜுனா பார்த்த முகமெல்லாம் வேட்ட முகமாகும் ஒருவரை பார்த்தால் இருவராகவும் சிம்மாசனத்தை பார்த்தால் சீறி வரக்கூடிய சிங்கமாகவும் புரியவில்லை தம்பி அதனால் மூதாதையருக்கு நம்ம தாத்தா இருக்காரு அல்லவா வியாச பகவானை அழைத்து தாத்தா இப்ப இருந்தால் நான் எப்படி ஆட்சி புரிவது நேரத்தில் தர்மா அடித்தார் அல்லவா பாவங்கள் அதிகரிச்சு ஆனால் தோஷம் பிடித்து விட்டது அதனால் நீ எவன்டா சூரியனத்துல பஞ்ச கல்யாணி பறவையை கொண்டு வந்து அசுமத யாகத்தை செய்தால் உன் பாவம் நீங்கும் நம்ம செய்யலாம் ஆமா அதுல வைமரம் செஞ்சவரா எங்க அண்ணன் கோபால கல்யாணம்
மச்சான் மச்சான் ஐயோ மாமா வந்தானோ கண்ணால பாக்காத கூண்டு காட்டுற ஒரு கிளாடி வந்துச்சு அதுக்கு கத்துச்சு தங்கச்சிக்கு வலுமாடி சரி காலடி ஓடி போங்க சரி எல்லாரும் சுகமாக வாழ்ந்துருங்க தர்மா ஆமா ஆமா பாப்பி ஏன் என்ன கூப்பிட்டீங்க ஆமா சொல்லு அப்படியே நன்றி பார்த்து முகம் வேற்ற முகமாக அமரக்கூடிய நேரத்தில் பார்த்த முகம் வேற்று முகமாக இருந்தது அல்லவா ஆமா வியாச பகவான் ஓடோடி வந்தான் தர்மா பாவகம் அதிகரித்து விட்டது பெருமகத்தை தோஷம் பிடித்து விட்டது அதனால் பஞ்ச கல்யாணி பொருளையை கொண்டு வந்து தர்மர் அசுமதி யாகத்தை செய்தால் உன்னை பிடித்த பாவம் நீங்கும் அப்படி என்று வியாச பகவான் சொல்லிட்டார் அதனால பொருளையை கொண்டு வந்துட்டான் என் தம்பி யாகத்தை எப்படி தொடங்குவது எப்படி ஆரம்பிப்பது ஒன்று புரியல அதற்காக அப்படி அசுமேத யாகம் செய்ய வேண்டுமானால் கங்கணதாரியா 2 பேர் இருக்கணும் அது யார் இருக்கிறீங்க தங்கச்சி கூப்பிட்டு ஆம்பளைல நீ சும்மா இருக்கும்போது நான் சொல்லாமா மாமா நீ சொல்லுமா சரி இதோட வழிமுறை எங்களுக்கு தெரியாது ஆமா நீயே யோசிச்சு சொல்லு ஆனா கங்கணதாரியா இருக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு தான் சாப்பிடணும் சாப்பாடு ஆமா 3 வேளை குளிக்கணும் ஆம்பளையா முகத்தை பார்க்க கூடாது அந்த மாதிரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க தங்கச்சி கூப்பிட்டு கேளு அந்த மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஓஹோ பாஞ்சாலி நீ தான் இருக்க முடியும் ஏன்னா உனக்கு வயசாகி போச்சு அப்படி இருக்கிறீங்களா அப்ப கங்கணம் எடுங்க போய் 210 தேர முடியும் ஐயா இவர் கங்கணம் தரித்தாரே கங்கணம் வாங்கி வந்து வைக்கிட்டா நீங்க வேகப்பட திடீங்களானா சரி சரி கங்கணம் கட்டிட்டீங்களா இன்னொரு விஷயம் தெரியுமா அதாவது அந்த ஆசை கொண்டா கொண்டா வேற பண்ண அந்த வாக்கியது சொல்லு நீ சொல்லு மகாராஜ ராஜசிம்மாக்கன வருந்திய தர்மர் எழுதக்கூடிய வேறப்பட்ட தர்மர் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றா தர்மர் அசுமேத யாகம் செய்ய போகிறார் தர்மர் அசுமேத பகவானே அமேர் பண்ணாத அடிக்குறான் தர்மர் அசுமேத யாகம் செய்ய போகிறோம் இந்த புறவை கண்ட மன்னர்கள் அனைத்து மன்னர்களும் காணிக்கு கப்பலை கொண்டு வந்து செலுத்த வேண்டும் அதை செலுத்த தவறினால் முகத்தில் ரோமம் உள்ளவர்கள் மீச உள்ளவர்கள் இந்த குதிரையை பிடிச்சு கட்டலாம் குதிரை புடிச்சு கட்டலாம் அப்படி கட்டினால் குதிரையை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாரத போர் வீரன் அர்ஜுனனோடு போர் தொடுக்கலாம் இப்படிக்கு தர்மராஜ் எழுதக்கூடிய நிருபம் பட்டயம் நெத்தில கட்டு குதிரை அடித்து மாட்டு கட்டு ஓட்டு குதிரையை கட்டி தூக்கி போ போலமா யார் நீரல போலமா இந்த அசுத்த தரவாட்ட இந்த நந்தவனத்தில் இந்த புறவிய ஆமா சில நாள் அவுத்து விட்டு நம்ம எல்லாம் பரவலாம் வேண்டும் ஆகட்டும் இப்படியே அர்ஜுன வருமா குதிரையை மைதானத்தை விட்டுட்டு பதினாயிரம் ஆண்டு வரக்கூடிய இதோ சித்திரா கதை தருப்பார்
கேட்டாலே